வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய 10 விஷயங்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். டிப்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது காலையில் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியில் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே போயிடுங்க, இல்லைன்னா 3 மணிக்கு மேலே கிளம்புங்க அப்படின்றது ஒரு ஜென்ரலான பரிந்துரை. இது எல்லாராலும் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அப்படி போகும்போது சில பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றலாம். அதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெண்டாவது அடிக்கடி தண்ணி குடிக்க மாட்டாங்க. சில பேர் தண்ணி ரொம்ப தாகமாக எடுத்தால் தான் குடிப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப தேவைப்பட்டால் மட்டும்தான் குடிப்பாங்க. ஆனால் இது வெயிலுக்கு பொருந்தாது. வெயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தேவையான அளவு தண்ணீர் குடிக்கத்தான் வேணும். குறிப்பாக ஓஆர்எஸ், இளநீர், மோர், அந்த மாதிரி லெமன் ஜூஸு, தர்பூசணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாக முடியும் இந்த வெயில் காலத்தில். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இதை கண்டிப்பாக எல்லோரும் தவிர்த்துருங்க. இந்த காஃபி, டீ, அப்புறம் மதுபானங்கள் அருந்துவது, புகைப்பிடிப்பது, இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. அது எந்த நேரமும் தவிர்த்தா நல்லது தான். குறிப்பாக வெயில் காலத்தில் இதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் ரொம்ப எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு வகைகளை தேர்ந்தெடுங்கள். எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ரொம்ப காரமாக இருக்கிறது, ரொம்ப ஹார்டான ஃபுட்டெல்லாம் இதில் சாப்பிடாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வெயிலில் பார்த்திங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு தான் ஆவேன்னு ரொம்ப அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ அதாவது உணவு அப்படின்றதே நம்மளுக்கு தேவையான கலோரிஸை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த கலோரிஸ்ன்றதும் வெப்பத்துடைய ஒரு அளவு தான், ஹீட்டுடைய யூனிட் தான் கலோரிஸ். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வெப்பம் வெளியில் இருக்குது. ஸோ தேவையான கலோரிஸ் நம்மளுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டாலே போதும். ஸோ ரொம்ப நிறைய ஹார்டான ஃபுட்டை சாப்பிடாதீங்க. பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துருங்க. சுண்டல் சாப்பிட்லாம். அதே மாதிரி ரொம்ப ஆவியில் வேக வச்ச உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப கடினமான உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். அஞ்சாவது பார்த்திங்கன்னா, காற்றோட்டம் இல்லாத இடங்களில் இருக்க வேண்டாம். ஸோ எல்லார் வீட்லேயும் ஏசி வசதி இருக்காது. ஆனால் எல்லோரும் கொஞ்சம் ஜன்னல் திறந்து வச்சுருக்கலாம். பட்டு ரொம்ப காற்று, வெளியே காற்று உள்ளர உள்காற்று வெளியில் போகிற அளவுக்கு ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் வீட்டில் காற்றோட்டம் இல்லாத இடங்களில் இருக்க வேண்டாம். காற்றோட்டம் உள்ள இடங்களை மட்டும் பயன்படுத்துங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா, சில பேர் வெயிலில் வாக்கிங் போவாங்க. ஒரு 4 மணிக்கெலாம் போகிறது, இல்லை 10 மணிக்கு 11 மணிக்கு நடக்கிறது. அது மோஸ்ட்லி செய்கிறதில்ல. பட் 4 மணிக்கு கிளம்புவாங்க சில பேர் வாக்கிங்கு. இப்போ 4 மணிக்கு கூட வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். கொஞ்சம் வெயிலெலாம் அடங்கினதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே கூட வாக்கிங் போகலாம். அதே மாதிரி ரொம்ப வெயிலில் எக்ஸசைஸ்லாம் எதுவும் செய்ய வேணாம். வாக்கிங் தவிர மற்ற எக்ஸசைஸும் டே டைமில் செய்ய வேணாம். அது சில பேர் ஏர் கண்டிஷனில் செய்கிறாங்க. பட்டு அது வெயிலுக்கு முன்னாடி செய்கிறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, உடைகள். இந்த டார்க்கு உடைகளை அணியாதீங்க. கருப்பு கலர் உடைகளை அணிய வேண்டாம். ஏன்னா அது வெப்பத்தை உள்ளே இழுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த ஜீன்ஸ் பேண்ட்லாம் வெயில் காலத்தில் போட்டுட்டு அலையிறாங்க. ஏன்னா ஜீன்ஸ் பேண்ட்ன்றது ரொம்ப குளிர் பிரதேசத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஆடை. அதை நம்ம நாட்டில் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் ஜீன்ஸ் பேண்ட்டு கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். காற்றோட்டமான ஆடைகளை அணியலாம். அதே மாதிரி காட்டனில் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். வேஷ்டி ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை வேட்டி வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதேமாதிரி பேண்ட் சட்டையை விட வேஷ்டி சட்டை ரொம்ப நல்லது. எந்த பிளாக்காக இருந்தாலும் சரி, டார்க் கலர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். உடலை ஒட்டி ரொம்ப டைட்டான இந்த மாதிரி பாலிஸ்டர்ஸு, நைலான் கிளாத்து, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வெயிலுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஆடைன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் ட்ரெஸ் தான். ஸோ காட்டன் சாரி, காட்டனில் வரக்கூடிய வேஷ்டி சட்டை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும்.
அடுத்தது வெளியில் போகும்போது சில பேர் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கேப் போடாமல் போகிறாங்க. ஸோ கேப்பு வந்து வெள்ளை கலர் கேப் போடுங்க. நம்ம தலையில் வந்து முடி கருப்பாக தான் இருக்குது, கருப்பு வந்து அட்ராக்ட் பண்ணும், ஹீட் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் கேப்பு கண்டிப்பாக போட்டுங்க. அதே சமயத்தில் கூலிங் கிளாஸும் போட்டுக்கலாம். ஒரு ஆர்டினரி கூலிங் கிளாஸ், கருப்பு கண்ணாடி, அது வெயில் அதிகமாக இருக்கும்போது அதை பயன்படுத்தலாம். இது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு வெயிலில் அதாவது தவிர்க்க முடியாத டைமில் தான் வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படி போனீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போனீங்கன்னா அது நல்ல டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணலாம் உங்களுக்கு. அதே மாதிரி இது வெயிலால் அதிகமாக பாதிக்கப்படுவது பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் வந்து சரியாக தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி முதியவர்களும் வந்து அவங்களை கவனிக்க யாரும் இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு நீர்ச்சத்து பற்றாக்குறை ஏற்படலாம். அதனால் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மோர் கொடுக்கறது, இல்லை வந்து லெமன் ஜூஸ் போட்டு கொடுக்கறது, தர்பூசணி, இளநீர், இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிப்பாக கொடுங்க. சிம்பிளாக ஓஆர்எஸ் பேக்கெட் வாங்கி வச்சுங்க. ஓஆர்எஸ் பேக்கெட்டில் வந்து ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன், அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ போடணும் அப்படின்றது. அதை இல்லைன்னா நீங்கள் வீட்லேயே ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக அது ஓஆர்எஸ்ஸை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுங்க. 10வது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மரில் வந்து எல்லோரும் ஐஸ் வாட்டர் குடிப்பாங்க. ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லதில்லை உடம்புக்கு. ஏன்னா ஐஸ் வாட்டருடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிகிரி இருக்கும், 15 டிகிரி செல்சியஸ் இருக்கும். உடம்புடைய வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ். அதனால் இந்த ஐஸ் வாட்டரு இல்லை கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி அதாவது செயற்கையான குளிர்பானங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க. அது உடம்புக்கு நன்மையை அளிப்பதற்கு பதிலாக தீமையே செய்யும். குறிப்பாக வெயில் காலத்தில் அது உடம்பை இன்னும் கொஞ்சம் கெடுக்கும். அதனால் கண்டிப்பாக கூல்ட்ரிங்க்ஸு மற்றும் ஐஸ் வாட்டரை வெயில் காலத்தில் இது நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு. இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நார்மல் வாட்டர் குடிங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஓஆர்எஸ் குடிங்க. இல்லைன்னா வெளியில் போகும்போது சிம்பிளாக லெமன் ஜூஸ் வாங்கி குடிங்க. லெமன் ஜூஸும் வந்து இந்த பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் வாங்கி குடிக்காதீங்க. ஜூஸ் புழிஞ்சு கொடுப்பாங்க. நிறைய ஜூஸ் கடை இருக்குது நம்ம நாட்டில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஒரு லெமனை கட் பண்ணி அதில் ஐஸ் போடாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஐஸ் போடாமல் அதில் லெமனில் உப்பு, சர்க்கரை எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி பாட்டிலில் அடைச்சி அதை ப்ராசஸ் பண்ண ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. அது லெமன் ஜூஸாக இருந்தாலும் அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நம்ம சேனலில் வந்து இன்னொரு வீடியோ இருக்குது. இந்த ஓஆர்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், வீட்லேயே என்னென்ன மாதிரியான ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், இது நாட்டு சர்க்கரையில் செய்யலாமா இல்லை ஒயிட் சுகரில் தான் செய்யணுமா அப்படின்றதுக்கெலாம் ஒரு வீடியோ இருக்குது. அது வந்து வெயிலில் இன்னும் என்னென்னலாம் நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற பற்றி வீடியோ. அந்த வீடியோட லிங்க்கு இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வாழ்க வளமுடன். எளிது ஆரோக்கியம் எளிது என்ற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழறது ரொம்ப எளிமையான விஷயம்தான். அதனால் பணம் நிறைய மிச்சமாகுன்றதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன்.